ஓகே, இப்போ என்னம்மா பண்ண போகிறேன் இன்னைக்கு? ப்ரௌனி செய்யலாம்னு இருக்கோம். ப்ரௌனி செய்ய போறியா? என்ன திடீர்னு ப்ரௌனி? நான் ஃபஸ்ட்டு நாள் வந்து நாங்கள் இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோன்றதுனால ப்ரௌனியோட ஸ்டார்ட் பண்ணுறோம். ப்ரௌனி செய்யறதுக்காக தேவையான பொருள்லாம் வந்துருச்சு. பட்டர் மெல்ட் பண்ணிக்கலாம். பட்டர். ஓகே கைஸ், பட்டர் ஆட் பண்ணிக்கிறாங்க. கேட்டோ காட்டுங்க. இது மாதிரி கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 6 பார்க் போட்டிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் நான் மெல்ட் பண்ணி எடுத்துட்டு வரேன். அது ரெண்டுத்தையும்? ஆமா, இது ரெண்டுத்தையும் நான் நல்லா மெல்ட் பண்ணிட்டு சரி எடுத்துட்டு வா. அது எடுக்க சொல்றேன். இதோ இருக்கா கைஸ், ஏதோ குக் பண்ணிட்டு இருக்கா. நம்ம இப்போ அதை போய் பார்க்கலாம். மெல்ட் பண்ணுறேன்னு பண்ணிட்டு இருக்கா. இருங்க, நான் போய் காட்டுறேன். ப்ரீ ஹீட்டு செட் பண்ணுறேன். Heat start. Okay guys, finally guys, இத பார்த்தாலே நல்ல ஏதோ ஒரு ஹாட் சாக்லேட் நல்லா குடிக்கணும் போல தோணுது. நீ குடிப்ப. நான் கசப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரௌனி யார் செய்யறது? வெறும் வெண்ணெயும் டார்க் சாக்லேட்டும். அந்த டார்க் சாக்லேட்டும் பட்டரையும் வந்துட்டு டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அது வந்துட்டு நடுப்புற முதல்ல ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றி அது ஹாட் ஆனோன்னா அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு ஹீட் பண்ணுறாங்க. இது ஏன்னா வந்துட்டு தீஞ்சிட்டு போயிடக்கூடாது, இது ஈஸியாக தீஞ்சிரும் அப்படின்றதுக்காக. இல்லை, நான் எதுவும் வாட்டர்லாம் எதுவுமே ஆட் பண்ணல கைஸ். வெறும் டார்க் சாக்லேட் அண்ட் பட்டர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் ஸ்டில் இது எக் ஆட் பண்ணுறாங்க கைஸ். இது வந்து நான் வெஜிடேரியன் ஸ்டைல். இது எக் போட்டு ஆட் பண்ணுறது. இது வித்தவுட் எக் ஆல்சோ நம்ம பண்ணலாம். கர்ட் போட்டு பண்ணலாம். அது நான் அப்கமிங் vlogsல நான் இன்னொரு வாட்டி ஸ்டைலாக பேசுகிறீங்க. இல்லையே, நான் ஸ்டைலாலாம் பேசலையே. கர்ட் போட்டு பண்ணலாம். இல்லை, அது அப்கமிங் vlogsல நான் இது பண்ணுறேன். அதில் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறாங்க. சுகர் வந்து சும்மா கொஞ்சோண்டு போட்டால் போதும். கொஞ்சோண்டு, அந்த கொஞ்சோண்டை நீங்களே பாருங்கள். மம்மி அதை ஆல்ரெடி 3 ஸ்பூன் போட்டுட்டு இருக்காம்மா. இது வந்து டேஸ்ட் கொடுக்கும் கைஸ். இது கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ப்ரௌன் சுகர் இருக்கு. அண்ட் அந்த சுகர் எடுமா. இப்போ சுகர் போட்டுட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் மீடியம் ஸ்மால் சைஸ் ஸ்பூன் தான். அது 12 ஸ்பூனா மொத்தம்? எவ்வளோ நான் கவுண்ட் பண்ணல. 12 கிட்ட போட்டிருக்கேன் இப்போதைக்கு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போறியா? கூட கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸ். கொஞ்சோண்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நைஸ். இது நல்லா பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு காஃபி தூள், ரொம்பலாம் போடல, லைட்டாக. இது கூட வந்து கொஞ்சமாக ஹாட் வாட்டர். அதை பார்த்தா ஃபில்டர் காஃபி ஞாபகம் வருது எனக்கு. நல்லா கலக்கிடணும். சாக்லேட் பாரு. கிறிஸ்மஸ்க்காக, பர்த்டேக்காக தான் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சோண்டு நம்ம மைதா மாவு போட்டுக்கலாம். ஓகே, எவ்வளோ போட போறீங்க? அது ஃபுல்லாவா இல்லை நம்ம பாருங்க. அது ஒரு 5 ஸ்பூன் 6 7 8 ஒரு கப் 9 கொஞ்சோண்டு போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்பூன் சின்ன ஸ்பூன் டீஸ்பூனில் போட்டிருக்காங்க மைதா மாவு. அப்புறம் இப்போ கொக்கோ பவுடர் எடுத்துருக்காங்க. எவன்டா கொக்கோ பவுடர் ஓப்பன் பண்ணாமல் வச்சது? இது வந்து ஒரு 2 ஸ்பூன் அப்படி போட்டுக்கோங்க. இது 2 டேபிள் ஸ்பூன் கைஸ். 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். இல்லை 3 கூட போட்டுக்கோங்க. கலக்கு கலக்கு கலக்கு. கொஞ்சமாக பேக்கிங் பவுடரும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பேக்கிங் பவுடர் வேறு, பேக்கிங் சோடா வேறு. அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பட் நான் சொல்கிறது கடமை. அதுவும் வேக்ஃபீல்ட் பிராண்ட்லேருந்து தான் போட்டிருக்காங்க. அது உங்கள் விருப்பம், போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். அப்படியே இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இது கொஞ்சம் நமக்கு உப்பி வரும், நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒரு 3-4 ஸ்பூன் சுகர் போட்டாங்கன்னா நல்லா கொஞ்சம் கசப்பாக இருக்குது லைட்டாக. இது வந்து மில்க் மேடு. நமக்கு வந்து ரொம்ப கசப்பாயிடுச்சுன்னா இல்லைன்னா டேஸ்ட்டுக்காக இது கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இது இன்னும் உங்களுக்கு வந்து ரிச் டேஸ்ட்டாக கொடுக்கும். ஓகே, கலக்குறாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு பேட்டர் ரெடியாக இருக்குது.
இப்போ இது வந்து பாதி வரைக்கும் நம்ம இதில் ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி சில்வர் ஆயிலா வந்து இதில் வச்சுருக்கீங்க. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இதுக்குன்னே வாங்கி வச்சுருக்கீங்க இல்லையா? இது வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கும். என்ன ஏதாச்சும் சாப்பாடுலாம் பார்சல் கட்டுறதுக்குன்னா இருக்கும். எங்கள் வீட்டில் இப்போ நடுப்புற சிஸ்டருக்கு மேரேஜ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஈவெண்ட்ஸ்ன்றதால எப்பயுமே எங்கள் வீட்டில் டிஃபால்ட்டாக இந்த மாதிரி இருப்பாங்க. ஏதாவது ஃபுட்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது, அதே போல் கெஸ்ட்டுக்கெலாம் வந்து பேக் பண்ணி தரத்துக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு பேக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே வந்துட்டு வச்சு பேக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வந்து நம்ம நிறைய இருக்குன்றதுனால ஒரு ஃபஸ்ட்டு வந்து பாதி ஊற்றிடலாம். ஓகே. வாவ், அந்த லேயரை பாருங்கங்க. இப்போ அடுத்து நம்ம வந்து சாக்லேட் ஆட் பண்ணணும் மேலே. அதனால் இது போட்டுட்டு இந்த சாக்லேட் எதுக்குன்னு கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, டைரி மில்க்கு. ஆமாம், அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு 12 பீசஸ் ஆஃப் சாக்லேட் வச்சுருக்கிட்டு மேலே மறுபடியும் மேலே ஜஸ்ட் அதை கவர் பண்ணுற மாதிரி ஒரு லேயர் போட்டுட்டேன். நைஸ் நைஸ். ரெண்டுத்துலேயும் அப்படியே போட்டு விட்டுருவோம். மீதி இருக்கிறதெல்லாம் இதில் வலிச்சு ஊற்றிடலாம். இது நம்ம வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நம்ம இதை மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து பாதாம் முந்திரி இது வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து இது மேலே தூக்கிட்டு டெக்கரேஷன் பண்ணுறோம். அது மேலே அது வந்து ப்ரௌனி மேலே நல்லா சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியாக இருக்கும், மொறுன்னு இருக்கும் சாப்பிடும்போது. மீதி கொஞ்சோண்டு சாக்லேட் இருந்துச்சுன்னா, எங்கள் வீட்டில் வந்து சாக்கோ சிப்லாம் கிடையாது, அதனால நான் இந்த டைரி மில்கே கொஞ்சோண்டு இருந்துருச்சு கொஞ்சம் அப்படியே மேலே வைக்கலாமே. வச்சிடலாம். ஒன்று போதும். பாதாம் ரொம்ப ரிச்சுகளாக இருக்காயா? போதுமா? அது ஒரு டெக்கரேஷன் தானே. இதுலேயும் பாதாம்லாம் வைக்கணும். பாதாம் முந்திரியில் ப்ரௌனி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. இது காட்டுங்க. இது வந்து அந்த நட்ஸ் மட்டும் போட்டு சாக்லேட் போட்டது. இது அந்த கூட எங்கள் அம்மா அந்த முந்திரிலாம் பெரிய முந்திரி போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அவங்கள வைக்கிறாங்க. ஆச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு வைக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பேக் ஆகட்டும். A few minutes later. வேறு செம வாசனையாக இருக்குது. இன்னும் ஒரு 1 minute 20 seconds இருக்குது. வீடு ஃபுல்லாக அந்த பேக்கிங் ஸ்மெல்லு பயங்கர செம்ம சாக்லேட் ஃப்ளேவருங்க. ஆனால் ஸ்மெல்லு அப்படியே வச்சு தள்ளுது வாசனை. அது குக் ஆகிடுச்சா இல்லையான்ட்டு இந்த டூத் பிக் எடுத்து குத்தி பார்த்துட்டு அது வந்துட்டு எதுவுமே இதுவாகலைன்னா, உள்ளே எதுவும் ஒட்டலைன்னா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கணும். கைஸ், இது ஒன்று மட்டும் ரெடி ஆகிடுச்சு, உள்ளே எதுவும் ஒட்டலை. ஸோ வந்துட்டு இதை மட்டும் அப்படியே சைடில் லேயர்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு என்ன ஸ்டேட்டஸ் என்னன்னா, நம்ம சுற்றி பட்டர் எதுவுமே போடலை. அவசரத்தில் நினைக்காது. இது யூடியூப்பில் வீடியோ போடுறோன்ற அவசரத்தில் அப்படியே போட்டோம். வராது, பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இது அப்படியே வாவ் வாவ் வாவ், நைஸ் நைஸ் நைஸ். ஒய்யா உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். I am your best friend. Please, yeah. சொல்ல மாட்டேன், கண்டிப்பா. ஆவி பறக்க ப்ரௌனி.
இந்த மாதிரி ப்ரௌனிக்கு ஒரு ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம் நல்லா சில்லுன்னு வச்சு அதில் ஒரு ஸ்பூனையும் இதில் ஒரு ஸ்பூனையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது மேலே ஹெர்ஷீஸோட சிரப் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஊற்றுங்க. சரின்னு போடுங்கப்பா. நைஸ். எங்கள் அம்மாவுக்கு நெக்ஸ்ட் வீக்கு பர்த்டே. ஸோ இது வந்து ஒரு ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் மாதிரி ஆயிடுச்சு. ப்ரௌனி கட் பண்ண போகிறாங்க அம்மா. ஹாப்பி பர்த்டே டு மா, ஹாப்பி பர்த்டே டு யூ. சூப்பராக இருக்கா? நீ சாப்பிட்டு சொல்லு வித்யா. ஸ்வீட்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. நீங்களும் செய்கிறவங்க இதை பார்த்து செய்யுங்க. நட்ஸ் போட்டது வேற, நறுப்பு கிரன்ச்சியாக செம்மையாக. இப்போ நானும் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணுறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது, ஸ்பாஞ்சியாக, மேலே முறுமுறுன்னு இருக்குது. சாப்பிட்றேன். வாவ், அருமையாக இருக்குங்க. கரெக்டான ஸ்வீட்டு. ஒரு வாயோட நிறுத்த முடியல, ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாக்லேட் சிரப் ஊற்றேன். சாக்லேட் சிரப் போட்டால் இன்னும் செம்மையாக இருக்குது. அருமையாக இருக்குங்க. நீங்களும் ஒரு சண்டே ஆச்சுன்னா ஃபேமிலியில் எல்லாரும் வச்சு அருமையாக சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு ஸ்டாப் பண்ணவே முடியல, சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இதை மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த vlogல நம்ம பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். பை பாய். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாங்கள் வந்து இதை முடிச்சிடுறோம். பை.